கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் விசிக சார்பாக தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டை நகர் மட்டுமல்ல தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இதான் பேசுபொருள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மாநாட்டில் பல இடங்கள்ல பேசுறதுக்காக இடம் இருக்கும். ஆனால் அங்கே பேசுறது கூட ஸ்டேஜில் கூட நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டில் திரண்டிருக்காங்க. அதே மாதிரி 25,000 50,000 வாகனங்கள் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கூட வருகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு மாநாட்டிலையுமே அவங்களுடைய பேச்சு தான் ஒரு சிறப்பாக இருக்கும். அதுதான் அந்த நேரத்தில் ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருக்கும். ஆனால் இந்த மாநாட்டில் பெருமளவில் பேசலை. இப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று இந்த மாநாட்டை அறிவித்தவுடனே தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கின்றது. திராவிட தேசியம் என்கின்ற கருத்தியலை ரொம்ப ஆழமாக வீரியத்தோடு பேசிக்கொண்டிருந்த தலைவர் அவர்கள் கடந்த ஆண்டு மே மாதத்தில் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் வேரூன்ற காலூன்ற வீரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முன்னெடுப்பு எடுத்தார். அது இந்த மாநாடு தமிழக உலகுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர் மத்தியில் அனைவர் மத்தியிலும் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள், 10 லட்சத்துக்கு மேல மக்கள் கூடுன ஒரு இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கல. வெல்லும் ஜனநாயக மாநாடுக்கு இதே மாதிரியான ஒரு கூட்டம் திரண்டிருந்தோம். ஆனா இது அதோட ஒரு பெரிய எழுச்சி, மக்கள் எழுச்சிங்கிறது. அப்ப ஒரு அரசியலை சொல்றோம், தமிழ் தேசிய அரசியல் பேசும்போது அந்த கருத்தியலுக்காக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலையும் இந்த மாநாடு வென்றிருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது, எந்த நோக்கத்துக்காக இந்த மாநாடை தலைவர் அவர்கள் அறிவித்தாரோ அந்த நோக்கம் வெற்றி பெற்றிருக்கு. மாநில சுயாட்சி, தனியில விடுதலை ஈழத்துல, இப்படி பல்வேறு கோணத்துல இந்த மாநாடு தீர்மானங்கள் போட்டு இந்த மாநாடை சிறப்புடைய வைத்திருக்கிறார். உண்மையிலே தலைவருக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சன, எல்லாரும் வேற வேலையை பக்கம் போயிடுவாங்க. அவங்க கட்சியை பலப்படுத்துறது அந்த மாதிரி அடிமட்ட வேலைகளை செய்வாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒரு குடையின் கீழ் நிறுத்த வேணும், சாதியத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை மீட்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்காக இந்த மாநாடை நடத்தியிருக்காரு. அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. நேற்று நான் பல இடங்கள்ல வாகனங்களை பார்க்கும்போது 5 கிலோமீட்டருக்கு தொலைவு வரைக்கும் வாகனங்கள் நின்றுச்சு. அவர் 6:30 மணிக்கு 6 மணிக்கு மேல பேச மாட்டேன்னு நிப்பாட்டு முடிஞ்சு அப்படின்னு சொல்லும் போதே வாகனம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படி ஒரு மாநாடு பார்த்ததே கிடையாது. எப்படி வெல்லும் மதசார்பற்ற ஒரு பேரணி நடத்தணும், தேசம் காப்போம் பேரணி நடத்தணுமோ அந்த பேரணியில் அவர் பேசி முடிஞ்ச பிறகு மக்கள் வந்துகிட்டு இருந்தாங்க அலையா. அதே மாதிரி இந்த மாநாடு அவர் முடிஞ்சு பேச இவ்வளவுதான் நேரம் அப்படின்னு சொன்ன பிறகும் மாநாட்டை திடல் நோக்கி மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. எப்படி சித்திரை திருவிழாவில் அழகரை காண்றதுக்கு மக்கள் திரளுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய திரட்சியை உளுந்தூர்பேட்டை மண் பார்த்தது, வெற்றியும் கண்டது. முக்கியமாக இந்த மாநாடு பல்வேறு கட்சிகள் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டெழுவதற்கே ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஆமா, விசிக்கு அதே மாதிரி 8 தொகுதியில போட்டிட்டாங்க, 2 தொகுதி தான் வெற்றி கிடைத்தது. ஆனாவும் அந்த ஒரு கட்டுக்கோப்பா இருக்காங்களே இந்த கட்சி பேஸ்ன்றது இல்ல. அப்படி இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பனா உண்மையை சொல்லணும்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்க தாவேகா கட்சிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், விடுதலை சிறுத்தைகள், பெருவா இளைஞர்களை ஈர்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு அரசியலை இங்க எல்லா ஊடகத்துல பேசுகின்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் இழுத்துட்டாரு, ஈர்த்துட்டாரு விசிகாவுடைய வாக்கு வங்கிய, பட்டியல் மக்கள் வாக்கு வங்கிய. அதெல்லாம் இல்லைங்கிறத இந்த மாநாடு பொட்டுல் அடித்து சொல்லியிருக்கு. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த எங்கள் மக்களை அவ்வளவு தூரம் தெளிவாக அரசியல் படுத்தி வச்சிருக்கோம், எங்களுடைய இளைஞர்களை அரசியல் படுத்தி வச்சிருக்கோம். தலைவர் தொடர்ந்து 18 வயசுல இருந்து 32 வயசு இருக்கிற இளைஞர்கள் விடுதலை சிறுத்தையில் இருக்கவங்க ஒரு பக்குவப்பட்ட அரசியலை தலைவர் முன்னெடுத்தனால்தான் இன்றைக்கு இளைஞர் பட்டாலும் பெரும் கூட்டமாக அங்க இருந்துச்சு. நீங்க இதுவரைக்கும் மற்ற மாநாடுகளை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மாநாடுனால இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். தலைவர் கூட பேச முடியாத ஒரு சூழலுக்கு, நெருக்கடிக்கு ஆளான சூழல் உருவாச்சு. அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம், மேடைகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்,
அப்ப தலைவர் சூழ்ந்து கொண்டுட்டாங்க. அப்ப இப்படி ஒரு எழுச்சியை எந்த அரசியல் கட்சி வரலாற்றிலும் கிடையாது. இப்ப கட்டுப்படுத்த முடியல. இப்ப விசிகான்றவரும் ஒரு கட்டுப்பட்டு ஒரு கொள்கை கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி வந்து இல்ல தலைவரே பேசக்கூடாத அளவுக்கு ஒரு இது இல்ல அப்படி போறாங்கன்னா, இல்ல. இந்த இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம போயிருச்சு. இப்ப நம்ம எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டத்தோட இது பல மடங்கு கூட்டம் மாறிடுச்சு. அப்படின்றப்ப அந்த மக்களை வந்து நீ எப்படி தயார்படுத்த முடியும்? இவ்வளவு மக்கள் வருவாங்க, இவ்வளவு சேர் போட்டிருக்கன்னு இருக்கும். சேர் போட்டதுக்கு 10 மடங்கு மக்கள் வந்தா, அப்ப வெளிய மக்கள் கூட்டம். அப்ப இளைஞர்கள் பட்டாளம் வந்து அதிகம். அத அத வந்து அந்த சூழல்ல அந்த நேரத்துல ஒழுங்குபடுத்த முடியல. ஏனென்றால் மேடையில யார் இருக்கா, யார் இல்லைன்னு அந்த சூழல் மாவட்ட செயலாளர்கள் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் 234 மாவட்ட செயலாளர்களையும் ஒரே மேடையில அமர வச்சது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஆகையால் இவ்வளவு பேர் மேடையில ஏத்தனால யாரு மேடையில வரா, யாரு போறான்னு தெரியாம மேடையே வந்து இளைஞர்கள் பட்டாளம் ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. இருந்தாலும் தலைவர் பேசியிருந்தாருன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய அரசியலை, ஈழ விடுதலை அரசியலை உலகுக்கு சொல்லியிருப்பாரு. உலகத் தமிழர்களுக்கு ஒரு நீண்ட அரசியல் பிறகு ஒரு உரை ஏற்பட்டிருக்கும், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதனால தலைவர் உரை பேசாதான் வருத்தமா இருக்கு. இனிமே வரும் காலங்கள்ல இப்படி ஒரு சூழல் நடக்காம பார்த்துக்கணும். இல்ல எவ்வளவு லட்சம் பேரை திரட்டி எப்படியாவது கொஞ்சம் பேச துவங்கி இருக்கலாம்ல. ஏதாவது மேடையை கூட கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நடத்தினா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும்ல. இல்ல உலக நீங்க தமிழர் நீங்க சொன்ன மாதிரி உற்று நோக்கி இருந்தாங்க இந்த மாநாட. இந்த மாநாடை உலகத் தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் இந்த மாநாடை ரொம்ப தமிழ் தேசிய அரசியலுக்காக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இந்த மாநாடு அமைச்சு அந்த மனித வெக்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல, மனித வெக்கைன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது வந்து ரொம்ப மூச்சு திணறலை ஏற்பட்டுச்சு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தான். அப்ப தலைவர் வந்து பேசினார்னா இன்னும் அவர் ஒரு மணி நேரம் பேசணும்னு வச்சுங்களேன், அந்த ஒரு மணி நேரத்துல கூட்டம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு தலைவர் யோசிச்சாரு. நம்ம பேசுறதுக்காண்டி இந்த மேடையை பயன்படுத்தினோம்னா மக்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா, இளைஞர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த மேடையில அந்த வயர் போகுது, மற்ற மின்சார பிரச்சனை இருக்கு, மேல டவர்ல ஏறுறான், இதெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்குச்சுன்னா ஒரு இழப்பை சமாளிக்க முடியாது. இந்த மாநாடு இல்லைன்னா இன்னொரு மாநாட்டுல தலைவர் பேசுவாரு, இந்த நிகழ்வுனா இன்னொரு நிகழ்வு தலைவர் பேசுவாரு. ஆனால் எதனாவது ஒரு 10 பேர் 15 பேர் கரூர் சம்பவமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய காலங்காலம் வடுவா இருக்குன்னு தான் தலைவருடைய நிதானமான அந்த யுத்தி தான் வந்து அந்த இடத்த வந்து மாநாடை வந்து ஃபுல் பண்ணிட்டாரு. ஒரு 5 நிமிடம் மட்டும் தீர்மானங்கள் மற்ற விஷயங்களை பேசிட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு, இந்த சூழல் நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினோம்னா தாக்கு பிடிக்க முடியுமா, மக்கள் கூட்டம் அலைமோதுது, பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் இருக்கும்போது பல பேர் குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. பல குழந்தைகள் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க, அப்பா காணா, அம்மா காணா, மாமா காணான்ட்டு. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டக்கூடாதுன்னு தலைவர் வந்து உணர்ந்து தான் அந்த இடத்த மாத்தினாரு. இனிமேலே தலைவருடைய அறிவு அந்த அந்த நேரத்தில் மக்களுக்கு வெள்ளத்துல ஒரு முடிவெடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் தலைவர் எடுத்தார். அது தலைவர் எப்பவுமே வந்துட்டு அவரை ஒவ்வொரு நொடியும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுல முக்கியமாக இன்னொரு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா கூட்டணிக்கு முன்பாக விசிக மாநாடே ஒரு கட்டுக்கோப்பா இருந்துச்சு. இப்போது தாவேகா மாதிரி இவங்களும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாகவும் மாற தொடங்குறாங்க. இதுதான் விசிக வந்து தற்போது தாவேகா மாதிரி போய்க்கிறதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் நிலைப்பாடு, கொள்கை உறுதியில இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தையில போற போக்குல மற்றவங்களோட ஒப்பிட முடியாது. ஏனென்றால் எந்த கொள்கைக்காக இந்த இந்த இளைஞர் கூட்டம் உருவாயிருக்கோ அதே உறுதிப்பாட்டோட இருக்கனால தான் இந்த கூட்டத்துக்கு வராங்க. நீங்க திங்கட்கிழமை வாரத்துல முதல் நாள் அனைவரும் வேலைக்கு போற நாள், பள்ளிக்கூடத்துக்கு போற நாள். அப்படி இருக்கிறப்ப தமிழகமே வந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி ஒரு பெரும் மக்கள் திரள் உருவாகுதுன்னா அது தலைவர் மீது நம்பிக்கை. புரியுதுங்களா? அப்ப அவர் எடுத்துக்கொண்ட அரசியல், நீங்க ஒண்ணு சொல்லணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90 தொடக்கத்தில் இந்த இயக்கம் தொடங்கும் போது அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைங்கிற முழக்கம் இருக்குல்ல, 5 கோட்பாட்டுல முதன்மையான கோட்பாடா இருக்குல்ல தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு. அப்ப அந்த கோட்பாட்டை தலைவர் முன்னிறுத்தினார், தலைவர் வச்சாரு. அப்ப இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல்ங்கிறது ஒரு அடுத்த தலைமுறை அமைப்பாக்குகின்ற அரசியல் தான். புரியுதுங்களா? ஆகையால தலைவர் எடுக்கின்ற எந்த அரசியல் நிலைப்பாடா இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, ஒரு உறுதிப்பாட்டை உருவாக்கி இருக்கு. இப்ப விசிக சார்பில் வந்து பல்வேறு மாநாடுகள் வந்து நடந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்குமான வித்தியாசமா எப்படி பாக்குறீங்க இந்த இதுல? இல்ல, இது வித்தியாசமா கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் 35க்கும் மேற்பட்ட மாநாடுகளை இந்த மண்ணில் நடத்தியிருக்கோம்.
மாநில சுயாட்சி உரிமை மாநாடு, ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பு மாநாடு, இறையாண்மை மாநாடு, இப்படி பல்வேறு மாநாடுகள் நினைச்சிருக்கோம். இந்து பேரை நீக்குவோம், தமிழ் பேர் சூட்டுவோம் மாநாடு நடத்திருக்கோம். ஆனால் தலைவரை பொறுத்தளவுக்கு பல்வேறு மாநாடுகளை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்திருக்கோம். இந்த 2026 தலைவர்கள் எடுத்த இந்த மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிறது சட்டமன்ற தேர்தல் இப்படி நடத்துறோம்ல, அப்படின்றப்ப அந்த மாநாடுங்கிறது எல்லாருமே தேர்தல் ஒட்டி ஒரு மாநாடு நடத்துவாங்க. தேர்தல் நேரத்தில் மாநாடு நடத்தி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்புன்னு காட்டுவாங்க. அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் முடிந்த பிறகும் இந்த மக்கள் யாரோட நிற்கிறாங்க, விடுதலை சிறுத்தையோட மக்கள் நிற்கிறாங்களா இல்லையாங்கிறத ஒன்று தமிழக அரசியலுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு தாவைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்களே, அந்த இது தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் விடுதலை சிறுத்தைகளை இந்த மக்கள் எங்கள் பின்னாடி தான் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் மக்கள் களத்தில் நிற்கிறாங்க, போராட்ட களத்தில் நிற்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதை தெளிவுபடுத்துகிறோம். இந்த மாநாடே இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு புதுசாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தேர்தல் ஒட்டி மாநாடு நடத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் காலம் இல்லாத சூழல்ல மாநாடு நடத்தலாம். அப்ப அந்த ஒரு அரசியலுக்காக, இந்த கருத்தியலுக்காக, தமிழ் தேசியங்கிற கருத்தியலை முதன்மைப்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பண்பாடு, மொழி, கலாச்சாரம்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பண்பாட்டை, இந்த மொழியை பாதுகாக்கணும்னா அது விடுதலை சிறுத்தைகளாக தான் முடியுங்கிறத தலைவர் உறுதிப்பாட்டோடு நிற்கிறார். அப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல போறீன்னு இருக்குல்ல, அமைப்பாக்கின்ற வேலைகள், அரசியல்படுத்துகின்ற வேலைகள் அடுத்த தலைமுறை பண்ண. ஏன்னா இங்க யாரு வந்தாலும் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தலாம் அப்படின்ற இல்லாம இன்னும் சில வருடங்களில் அடுத்த 31 கூட விடுதலை சிறுத்தை நாட்டை ஆளுவோம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இந்த மாநாட்டில் வச்சு, நாட்டை ஆளுவோம்னா முதல்வர் வேட்பாளர் இருக்க போறாங்க, ஆளுங்கட்சியா வரும்னு சொன்னார்ல. இந்த மாநாடு ஆளுங்கட்சியா தானே இருக்கீங்க, ஆளுங்கட்சியோட தான் கூட்டணி, ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம். ஆனா நாங்க ஆளுங்கட்சியா வரும்னு சொல்றோம்ல. இந்த மாநாட்டில் என்ன சொன்னார்னா, விடுதலை சிறுத்தைகள் நாட்டை ஆளுவோம்னாரு. அதுதான் இந்த மாநாட்டுடைய மெசேஜே. இந்த மாநாட்டுடைய மெசேஜ் என்னன்னா, விடுதலை சிறுத்தை நாட்டை ஆளுன்ற ஒரு வலிமையை தலைவர் அறிவித்திருக்கிறார். ஏனென்றால் தலைவர் அவர்கள் எதெல்லாம் இங்க சொன்னாரோ அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திரிப்பின்னு சொன்னாரு. பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் சிறைக்கு போனார்கள். குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம். அதே தலைவர் தான் கொள்கை வெல்ல களமாடுவோம். அதே தலைவர் தான் கடைசி மனித ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் சொன்னாரு. 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா இன்னைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும். 1000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கும். அதே தலைவர் தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொன்னாரு. இன்றைக்கு அமைச்சரவையில 2026 தாவேக்காவோட கூட்டணியில அமைச்சர் பங்கெடுத்திருக்கோம். அதே தலைவர் 2015 மதுரை வெளியுலா மாநாட்டில் கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றம் சொல்லியிருக்காரு. அவர் இங்க என்னெல்லாம் சொல்றாரோ இந்த மண்ணில் அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. நீங்க எல்லாரும் நினைச்சாங்க வெயில் அடிக்குது, மழை வருது, இவ்வளவு மக்கள் திரளுவாங்களா, இவ்வளவு கூட்டம் கூடுமா அப்படின்றது ஊடகத்துல பேசுகின்ற அனைவருடைய கருத்தாக இருந்துச்சு. ஆனால் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கல்ல, ஏங்க அவன் உழைப்பு, அவன் காசை கூட்டு வராங்க, அவன் சாப்பாடு கூட்டு வராங்க. மக்கள் அப்படியே அந்த திருவிழாவுக்கு போகும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு போவோம், அந்த மாதிரி மக்கள் சாரசாரியா வராங்க. நீங்க மற்ற தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய அங்கங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து சமைச்சுக்கிட்டு குடும்பமும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. அப்ப ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி, ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு போற மாதிரி, குடும்ப அந்த பழனி பாத யாத்திரை போவாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் நிக்கிறான், வரான், சொந்த காசை போட்டு செலவு பண்றான். எனக்கு தெரிஞ்சு 1000க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் அந்த மாநாட்டுக்குள்ள இருந்தாங்க. பட்டியலின் அதிகாரிகள், தாசில்தார், கலெக்டர் சார்ந்த அந்த துறை சார்ந்த கீழே இருக்க எல்லா துறையிலும் வந்திருந்தாங்க. அதிக போலீஸ், ஆசிரியர்கள், படித்த பேராசிரியர்கள், எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 1000க்கும் மேற்பட்டவங்க அதிகாரிகளுங்க. எனக்கு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பேசிட்டு போனாங்க. அது நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, இது நாள் வரைக்கும் எளிய விளிம்புநிலை மக்கள், அன்றாட காட்சிகள், உழைக்கின்ற மக்கள் அவரால் மாநாட்டுக்கு போவாங்க அப்படின்ற இந்த மாறி இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து தரத்துல மக்களும் ஒரு மாநாட்டுக்கு வரணும், அது நமக்கான மாநாடு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நமக்கான அரசியல் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கோம்ல, அதுதான் வெற்றி. இந்த கூட்டத்தில் தலைவர் பேசல, தலைவருக்கு நீண்ட உரை ஆற்றல, அது எல்லாமே வருத்தம். ஏன்னா 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த எல்லாம் பயணம் பண்ணி வந்திருப்பாங்க தலைவர் உரை கேட்கறதுக்காண்டி, அது வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனால் இந்த மாநாடு வெற்றி என்றால் ஒரே இடத்துல 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு தன்னுடைய கோட்பாட்டை உறுதிப்பாடோடு நிற்கிறாங்கல்ல, அதுதான் வெற்றி. அது எழுச்சி தமிழர் கிடைச்ச வெற்றி. தலைவர் அவர்கள் இன்னும்
இந்த மாநாடு வெற்றியை இன்னும் சிறப்பாக விடுதலை சிறுத்தை கொண்டாடுகின்ற அரசியலை முன்னெடுப்பார்கள். இதுல முக்கியமாக தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றத வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. இந்த தாவேக்காவோட கூட்டணின்னு சொல்லல, இதுதான் ஒரு குழப்பம். தமிழ் தேசிய அரசியலை தாவேக்காவுடன் இணைந்து களமாடுவோம், பயணிப்போன்ற வார்த்தை தான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் திருமாவளவன்ற அந்த கருத்தோட தான் இன்னும் பயணிக்க போறாங்களா விசிக? தலைவர் தான் சொல்ல ஆளுங்கட்சியா நான் வரணும்னு சொல்லியிருக்காருல, விடுதலை சிறுத்தை நாட்டை ஆளுன்னு சொல்லியிருக்காருல தலைவர். ஆளுங்கட்சியாக வருவோம்ல, 2031 விடுதலை சிறுத்தை நாட்டை ஆளுவோம், நம்பிக்கையோடு நாங்க இருக்கோம்ல. ஏனென்றால் இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் விடுதலை சிறுத்தையுடைய அரசியல் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நான் தலித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்ற சிந்தனை வரும்ல. அதான் தலைவர் சொன்னார், ஆளுங்கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் நாட்டில் வருவோம், நாங்கள் ஆளுவோம், விடுதலை சிறுத்தை நாட்டை ஆளுன்ற முழக்கத்தை வச்சார்ல. அதுதான் மக்களுக்கு சொல்ற மெசேஜ். ஓகே சார், நன்றி. நன்றி நன்றி நன்றி.